இது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு. ஓசியா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இன்றைக்கும் நம்முடைய அக்கிரமங்கள் மிகவும் பெருகி இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் அவரை நோக்கி ஆராதிக்கிற பொழுது சிலரால் தேவனுடைய நன்மையை பார்க்க முடியல, தெய்வ பிரசன்னத்தை உணர முடியல. ஏன் அப்படி இருக்குது என்றால், நம்ம தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் முழுவதும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தேவன் அருவருக்கிற காரியத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஐயா சொன்னாங்க, ஆமே, காலையில் 4 மணிக்கு நம்முடைய தாத்தா பாட்டிமார் அவர்கள் ஜெபிப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய எத்தனை பேர் வீட்டில் சாயந்தரம் 8 மணிக்கு ஜெபம் இருக்கிறது? சாயந்தரம் 9 மணிக்கு எத்தனை வீட்டில் ஜெபம் இருக்குது? தனி ஜெபம் எத்தனை பேருக்கு இருக்குது? உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? இல்லை தெய்வ பிள்ளையே, நம்ம தேவனை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்ல கண்களை மூடி, அப்பா, நான் உங்களை துக்கப்படுத்தினேன். ஆமே, நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொருவர் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிற பொழுது தேவன் ஒரு கண்ணை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் கொண்டு வந்து காண்பித்தார். தேவனுடைய கண்கள் இங்கு எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். தெய்வ பிள்ளையே, அதே போல உலர்ந்து போன எலும்புகளின் அனுபவத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக தான் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமே, இன்றைக்கு நீங்க உலர்ந்து போன எலும்புகளாய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல நிழலிடுகிற பொழுது, கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை மூடுகிற பொழுது மறுபடியும் உங்களை உயிரடைய செய்வார். உங்களை காலூன்றி எழும்ப பண்ணுவார். ஜெபிக்கும்படியாய் தேவன் உங்களை பலப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா, நம்முடைய சமூகத்திற்கு திரும்ப என்னை பலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய ஆவியின் வல்லமையை மறுபடியும் நான் அனுபவிக்கத்தக்கதாய், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஒரு ஜெப வாழ்வில் ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெப வீராங்கனையாய் நான் எழும்பத்தக்கதாய், என்னுடைய தேசத்தை அசைக்கிற ஒரு தேவ மனுஷனாய், ஒரு தேவ மனுஷியாய், ஒரு தெய்வ பிள்ளையாய் நான் மறுரூபமாக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே என் மேல் இன்றைக்கு அசைவாடுங்க. நல்லா கூப்பிடுங்க. ஆமே, உங்க சத்தம் உயரட்டும். ஆமே, இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தில் இருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கதை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க கதை பேசுவதற்கு வீட்டில இருந்தே கதை பேசி இருக்கலாம். தேவனுடைய ஆலயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு இது விளையாடுகிற இடம் அல்ல. நல்ல கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து விட்டு கொடுங்க. ஆமே, நீங்க வந்த விதமாய் திரும்ப வேண்டாம் என்று நினைப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தோடு திரும்ப வேண்டும் என்று நீங்கள் வந்திருப்பீர்களானா, உங்க இருதயத்தை தேவ சமூகத்தில் திருப்புங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ, எந்த இடத்துல தேவனை விட்டு தூரமா நிற்கிறீங்களோ, கர்த்தர் இப்பொழுது உங்க மன கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். நீ திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் இந்த ஆலயம் முழுவதும் அது இப்பொழுது வல்லமையா அசைவாடி கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, சிலருடைய தலைகளுக்கு மேல, ஆமே, கர்த்தர் தம்முடைய கரங்களை வைக்கிறார். சிலரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உலர்ந்து போன எலும்பை போல இருக்கிற உங்களுடைய சரீரத்தில் கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு சீயோனே, நீ எழும்பு சீயோனே. உன் வல்லமையின் வஸ்திரத்தை தரித்துக்கொள். ராஜா உன் அழகில பிரியப்படத்தக்கதா நல்ல மறுபடியும் மறுபடி 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 மறுபடி. ஆமே, thank you holy spirit, thank you holy spirit. நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தும்படியாக தாமே அவர் ஆனந்த தைலமாகிய அபிஷேகத்தின் தைலத்தை, ஆமென், அவர் கைகளில் வைத்திருக்கிறார். யார் இருதயத்தை திறந்து, உன்னுடைய இருதயத்தை திறந்து, ஆமென், நான் மனம் மாற விரும்புகிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், நான் பரிசுத்தத்திற்கு நேராய் திரும்ப விரும்புகிறேன், தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என் குடும்பத்தில் ஒரு விடுதலையை நான் விரும்புகிறேன், என் குடும்பத்தில் நான் ஒரு சமாதானத்தை விரும்புகிறேன், என் குடும்பத்தில் சண்டைகள் மாறணும், என் குடும்பத்தின் போராட்டங்கள் மாறணும், என் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறணும். நான் சிரிக்க முடியாதபடி வேதனையோடு இருக்கிறேனே, கர்த்தாவே, என் இருதயத்தை மறுபடியும் நீர் உம் பக்கமாய் திருப்புவீராக, உம் பக்கமாய் திருப்புவீராக, உம் பக்கமாய் திருப்புவீராக. நல்லா கூப்பிடுங்க. ஒரு சிலர் தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறீங்க, மீதி எல்லாரும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க வேடிக்கை பார்க்க வர வேண்டாம். நீங்க வேடிக்கை பார்க்க இந்த இடத்துல
இடத்துல வந்தா ஏமாந்து போவீங்க. இது ஒரு எழுப்புதலின் ஆராதனை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுதலையாக்க விரும்புகிற இடம். நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. ஆமென். ஒரு ஜெபமே, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவியின் வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த ஆலயத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென். தெய்வ பிள்ளையே, வானம் உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். அக்கினியாய், 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 அக்கினியாய். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். இந்த வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை கூட பொய் இல்லை. ஆமே, நீ வெறுமையா இன்றைக்கு வந்திருக்கலாம். ஆனா போகிற பொழுது அந்த நிறைவான அபிஷேகத்தை பெற்றுட்டு போங்க. நல்ல கைகளை தட்டி, நல்ல ஆவியில நிறைந்து, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, அப்பா உம்முடைய அக்கினி வல்லமை, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்குள்ளாய் ஊற்றப்படட்டும். என்னை உயிரடைய பண்ணட்டும். உலர்ந்த எலும்பாய் காணப்படுகிற என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும். உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும். சிலருக்குள்ளாய் ஜீவன், சிலருக்குள்ளாய் ஜீவனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். உங்களுக்குள்ளாய் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், உங்களுக்குள்ளாய் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை ஆமென் பிசாசு விதைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஜீவன் இப்பொழுது இந்த ஆலயத்தில் உங்களுக்கு நேராக இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினியாய் அது இறங்கி வருகிறது. தேவனுடைய கரம் உங்களுக்காய் நீட்டப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆமென். சில காரியங்கள் பல நாட்களாய் முடக்கப்பட்டு நீ எழும்ப முடியாதபடி உன்னை உட்கார வைத்து உன்னை கூனியாய் மாற்றின அனுபவத்திலிருந்து கர்த்தர் மறுபடி உன்னை எழும்ப பண்ணுகிறார். சில காரியங்களை கர்த்தர் சாங்ஷன் பண்ணுகிறார். சில காரியங்களை உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். சில காரியங்களை உனக்காய் பேசுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, சிலருடைய கைகளிலே கால்களிலே கட்டப்பட்ட சங்கிலியின் அனுபவம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தெரிக்கிறது. உன் இருதயத்தை சோர்வடைய பண்ணின ஆவி, உன் இருதயத்தை சோர்வடைய பண்ணின ஆவி, தேவனால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தேவனால் எனக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, தேவனால் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியாது, தேவனால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வர முடியாது என்று சோர்ந்து போன அனுபவத்தை பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் விதைத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ திகையாதே, நீ கலங்காதே. நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். ஹalleluya. அவர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ திகையாதே, நீ கலங்காதே. ஹalleluya. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை இப்பொழுதே உங்கள் மத்தியிலே, இப்பொழுதே உங்கள் நடுவில். ஹalleluya. Jesus Urabadana Shandaradana Glory. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. 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 சொல்லுங்க, ஒரு வாக்கு போதும், ஒரு வாக்கு மதி. ஒரு வார்த்தை போதும். தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை போதும். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலை மாறும். ஆமே, நம்முடைய துயரங்கள் மாறும். எனக்கு அது മതിയേ. എൻ്റെ പുറക്കകത്ത് വരാൻ ഞാൻ പോരാതവനാണേ. എൻ്റെ കൂടെ നിരിപ്പാനും ഞാൻ പോരാതവനാണേ. എൻ്റെ പുറക്കകത്ത് വരാൻ ഞാൻ പോരാതവനാണേ. എൻ്റെ കൂടെ നിരിപ്പാനും ഞാൻ പോരാതവനാണേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ.
ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. எனக்கு புகழானாரும் இப்பூமியில் இல்லை, இயேசுவினை போல் சிரேஷ்டன் வேறாரும் இல்லை. எனக்கு புகழானாரும் இப்பூமியில் இல்லை, இயேசுவினை போல் சிரேஷ்டன் வேறாரும் இல்லை. என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா, என் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ சொல்லுங்க. என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால், உன் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால். நீ பரஞ்சால் பாவம் மாறும், நீ பரஞ்சால் சாபம் மாறும். நீ பரஞ்சால் பாவம் மாறும், நீ பரஞ்சால் சாபம் மாறும். യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളോ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളോ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. சொல்லுங்க, ஒரு வாக்கு மதி, ஆமே, எனக்கது மதியே. ஆமே, ஒரு வாக்கு மதி, எனக்கது மதியே. என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா, என் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ சொல்லுங்க. என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா, என் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா. நீ பரஞ்சால் பாவம் மாறும், நீ பரஞ்சால் சாபம் மாறும். நீ பரஞ்சால் பாவம் மாறும், நீ பரஞ்சால் சாபம் மாறும். യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളോ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളോ. ഒരു വാക്ക് മതി, അവൻ എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, 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 എനിക്കത് മതിയേ. കരങ്ങൾ ഉയർത്തി சொல்லுங்க. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്ക് മതി, എനിക്കത് മതിയേ. എൻ ജീവിതം മാറും, എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിരാശകൾ മാറും ഒരു വാക്ക് നീ, വായ്കളെ திறந்து, എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. എൻ നിരാശകൾ മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ പാപം மாறும், நீ பரஞ்சால் சாபம். ஆமென். நீங்க சொன்ன போது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் மாறும், என் வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் நீங்கும், என்னுடைய அக்கிரமங்கள் மாறும், என் நிராசைகள் மாறும், என் கண்ணீர் மாறும். அப்பா, எனக்காக உம்முடைய வார்த்தை அனுப்பி என்னை விடுதலையாக்கும். அப்பா, உங்க வார்த்தை அனுப்பி என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, என் ஜீவிதத்தை மாற்றுகிற உம்முடைய வார்த்தை, எங்களுடைய ஜீவிதத்தை மாற்றுகிற வார்த்தை, ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை, உடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். அப்பா, என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா. என் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால். நீ பரஞ்சால் பாவம் மாறும், நீ பரஞ்சால் சாபம் மாறும். நீ பரஞ்சால் பாவம் மாறும், நீ பரஞ்சால் சாபம் மாறும். യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളോ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളോ. താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്, താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്. ஒரு விஷயம் கூட உடைய பிள்ளைகளை ஆண்டவரே
ஆவியின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் அப்பா. பலவீனத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை மாற்றுகிற பரிகாரியாகிய கர்த்தர் ஆமென். நம்முடைய இரத்தத்தினாலே கர்த்தர் நீர் சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆமென். இந்த வேளையில யாருக்காவது உங்களுக்கு தலையில பலவீனம் இருக்குமானா இந்த நேரத்தில் ஆமென் நீங்க சொல்லுங்க, கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் ஆமென் அவருடைய தலைகளில் அந்த முட்களிலிருந்து வடிகிற இரத்தம் என் சிரசுக்குள்ளா இப்பொழுது இறங்கி வருதுன்னு சொல்லுங்க ஆமென். என் சிரசுக்குள்ளா இறங்கி வருது. உங்க வயிற்றில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்ட அந்த விலாவிலிருந்து வடிகிற அந்த ஃப்ரெஷ் பிளட் இப்பொழுது என் சரீரத்துக்குள்ள இறங்கி வருது ஆமென். என்னை சுத்திகரிக்கிறது, என்னை விடுதலையாக்குதுன்னு சொல்லுங்க ஆமென். இயேசுவின் இரத்தத்தின் மூலமா தான் விடுதலை, அவருடைய தழும்புகளின் மூலமாக தான் சுகம். இப்பொழுதும் அவருடைய தழும்புகளின் மூலமா கர்த்தர் ஒரு சுகத்தை தர விரும்புகிறார். நல்ல கேளுங்க. உங்களுக்கு எங்கெங்க எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு வேதனையோடு இருக்கிறீங்களோ அந்த கல்வாரியில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உங்க சரீரத்துக்குள்ள இறங்கும்படியா சொல்லுங்க. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார், எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சுகம் உண்டாகிறது, ஒரு சுகம் உண்டாகிறது. விசுவாசத்தோடு கூட ஆமென் இயேசுவின் இரத்தத்தை உங்க சரீரத்துக்குள்ள அப்படியே கொண்டு போங்க பாப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த ஆலயம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இங்க பொல்லாத சத்துருவுக்கு இடம் இல்லை, பொல்லாதவனுடைய வல்லமைக்கு இடம் இல்லை, எல்லா பொல்லாதவனுடைய கிரியைகளுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை சுத்திகரிக்கிற அக்கினி ஆமென். உன் கட்டுகளை அவிர்க்கிற அக்கினி, உன்னை காயங்களை ஆற்றுகிற அக்கினி ஹல்லேலூயா. மறுபடி தேவ சமூகத்தில் உன்னை நிலைநிறுத்துகிற அக்கினி இப்பொழுதே உன் மேல பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அநேக நாட்களாக பலவீனத்தில் வைத்திருக்கிற வெள்ளையாயிருக்கிற சர்ப்பமே இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளை விடு, இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளைகளை விடு, இயேசுவின் நாமத்தில் ஆமென். விடு 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசப்பா விடுதலை தருகிறார், இயேசப்பா விடுதலை தருகிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறார். நீங்க வந்த விதமாய் திரும்புவதில்லை, நீங்க வந்த விதமாய் திரும்புவதில்லை. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, thank you Lord. அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நின்று, ஒரே ஒரு நிமிடம் அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப வேதனையா இருக்கிறது என்னன்னு சொன்னா நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னவோ நடக்குது, என்னவோ பண்றாங்க. ஆமென். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நல்ல ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆமென். வேடிக்கை பார்க்க, கதை பேச எவ்வளோ இடங்கள் இருக்கு. தேவ சமூகத்தில் இந்த ஒரு நிமிடம் மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம், தேங்க்யூ சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் மரித்து போனாங்க, எத்தனையோ பேர் இல்லாம போனாங்க. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்காக அல்ல. சிலர் சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்த பாடுகளால் நான் விழுந்து போனேன்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, மறுபடி நீங்கள் எழும்பி ஜொலிப்பதற்காக தான் கர்த்தர் அந்த பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். உங்கள் வாழ்க்கையில் வந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறுபடி நீங்கள் எழும்பி ஜொலிப்பதற்காக. ஆகவே எல்லாவற்றிற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
கடன் பிரச்சனையில கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். நீங்க ஆராதிக்கிற இந்த நேரத்துல கடன் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்துல போடுகிறார். உங்க கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்குவார்.